திமுகவின் முப்பெரும் விழா கோவையில் நடப்பது ஏன்? முக்கிய காரணங்கள் என்ன? கொங்கு மண்டலம் என குறிப்பிடப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. இந்த மேற்கு மண்டலம் எம்ஜிஆர் காலம் முதல் அதிமுகவின் இதயம் என கூறும் அளவிற்கு அக்கட்சியின் அசைக்க முடியாத வாக்கு வங்கியாக உள்ளது. ஜெயலலிதா காலம் வரை இதில் எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் வாக்கு வங்கி தக்க வைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2001ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி மேற்கு மண்டலத்தில் 48 தொகுதிகளில் போட்டியிட்டு 38 தொகுதிகளை கைப்பற்றியது. 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தாலும் மேற்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளிலிருந்து 16 பேர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டனர். 2008ஆம் ஆண்டில் செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பால் மேற்கு மண்டலத்தில் 61 சட்டப்பேரவை தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. கொங்கு மண்டலத்தில் கொடிநாட்டினால் ஆட்சியை பிடித்துவிடலாம் என கருதிய திமுக தலைவர் கருணாநிதி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்தினார். மாநாட்டிற்காக கோவைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் புதிதாக அமைக்கப்பட்டன. நகருக்குள் சாலைகள் விரிவானது. நூற்றுக்கணக்கான பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு ரூபாய் 300 கோடிக்கும் மேலான மதிப்பில் கோவையே புது பொலிவு பெற்றது. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதியின் கணக்கு பொய்த்தது. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி மேற்கு மண்டலத்தின் 61 தொகுதிகளில் 55 தொகுதிகளை கைப்பற்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 61 தொகுதிகளில் 47 தொகுதிகளை கைப்பற்றியது அதிமுக. மக்களவை தேர்தல் கணக்கு 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் ஆகிய தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அதிமுக 37 தொகுதிகளை வென்றது. மேற்கு மண்டலத்தில் 7 மக்களவை தொகுதிகளையும் அதிமுக வேட்பாளர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மடைமாறிய கொங்கு தமிழக அரசியலில் இரு பெரும் ஆளுமைகளாக வலம் வந்த கருணாநிதி, ஜெயலலிதா இருவரது மறைவுக்கு பிறகு 2019 மக்களவை தேர்தல் நடைபெற்றது. 2016இல் ஆட்சியை பிடித்து ஓராண்டுக்குள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைந்தார். பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பழனிசாமி முதல்வராகவும், அதே பகுதியைச் சேர்ந்த SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் போன்றோர் முக்கிய துறைகளின் அமைச்சர்களாகவும் இருந்தனர். அதனால் 2019இல் நடந்த மக்களவை தேர்தலில் எங்கு தோற்றாலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவர் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகின. ஆனால் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 39 தொகுதிகளில் போட்டியிட்டு 38 தொகுதிகளை கைப்பற்றியது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு அரசியலை வீழ்த்தி கொடிநாட்டியது திமுக. மீண்டும் அதிமுக 2019 மக்களவை தேர்தலின் வெற்றியோடு காங்கிரஸ், VCக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2021 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தது திமுக. திமுக கூட்டணி 159 தொகுதிகளில் வென்றது. அதிமுக கூட்டணி 75 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. 125 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் வென்ற திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் மேற்கு மண்டலத்தில் உள்ள 68 சட்டப்பேரவை தொகுதிகளில் 44 தொகுதிகளை அதிமுக கூட்டணி வென்றது. 24 தொகுதிகளை மட்டுமே திமுக கூட்டணி கைப்பற்றியது. மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள 10இல் 10 தொகுதிகளையும், சேலத்தில் 11இல் 10 தொகுதியையும், தர்மபுரியில் உள்ள 5இல் 5ஐயும் அதிமுக கைப்பற்றியது. கை நழுவிய மேற்கு மண்டலம் மீண்டும் தங்கள் வசமே வந்துவிட்டதாக அதிமுக தலைவர்கள் மேடையில் முழங்கினர். செந்தில் பாலாஜியின் வருகை 2023 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு கொங்கு அரசியலை மீண்டும் தன் பக்கம் வளைக்க திட்டமிட்ட திமுக எதிரணியிலிருந்து தம் கட்சிக்கு வந்த கரூரைச் சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமித்தது. கொங்கு அரசியலின் அடிப்படைகளை உணர்ந்திருந்த செந்தில் பாலாஜி தீவிர களப்பணியாற்றி நகர்ப்புற உள்ளாட்சியில் சாதி, செல்வாக்கு அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்தார். செந்தில் பாலாஜியின் இந்த முடிவை சமத்துவ கருத்துடைய திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையாக விமர்சித்தனர். செந்தில் பாலாஜியின் அணியினரை கரூர் டீம் என்று வெளிப்படையாகவே விமர்சித்தனர். ஆனால் அவரது முடிவுக்கு பலன் கிடைத்தது. கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகளில் 96 வார்டுகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது. திமுகவின் அசைக்க முடியாத தலைவராக மட்டுமின்றி அரசியலில் சாணக்கியனாக திகழ்ந்த கருணாநிதியால் கைப்பற்ற முடியாத மேற்கு மண்டலத்தை முதல்வர் ஸ்டாலின் தனது அரசியல் வியூகங்களால் தன்வசப்படுத்தினார்.
வீழ்த்தப்பட்ட சூளுரை. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தந்த செந்தில் பாலாஜியை 2024 மக்களவைத் தேர்தலில் மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையின் கைதால் ஓராண்டாக சிறையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜி இல்லாத சூழலில் மேற்கு மண்டலத்தை தக்க வைக்க தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் உதயநிதி நியமிக்கப்படுவார் என கூறப்பட்டது. தேர்தல் நெருங்கும் வேளையில் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் அறிவிப்பு வரும் என கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனால் மேற்கு மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் முத்துசாமியை நியமிக்கப்பட்டார். இதனால் 2024 தேர்தலில் மேற்கு மண்டலம் மீண்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திமுகவிற்கு மாறியது. இந்த சூழலில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிளவுபட்டிருந்த அதிமுகவிலிருந்து முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வமும் பிரிந்ததால் மேலும் வலுவிழந்து இருந்தது அதிமுக. இது திமுகவிற்கு சாதகமாக பார்க்கப்பட்டாலும் பாஜக தனித்து களம் கண்டது இந்த தேர்தலில். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டார். அவர் தன்னை எதிர்த்து நிற்கும் திமுக வேட்பாளர் மட்டுமின்றி அதிமுக வேட்பாளரும் டெபாசிட் இழப்பார் என சூளுரைத்தார். அவருக்கு சாதகமாகவே கருத்து கணிப்புகளும் வெளியாகின. ஆனால் திமுக கூட்டணி அனைவரது கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி மேற்கு மண்டல வாக்கு வங்கியை தக்க வைத்ததோடு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. கொங்கில் திமுக இந்த வெற்றியை ஜூன் 15ஆம் தேதியான இன்று கோவையில் கொண்டாடுகிறது திமுக. மேற்கு மண்டலத்தில் தேர்தல் பொறுப்பாளராக உதயநிதி நியமிக்கப்பட்டிருந்தால் தற்போது கிடைத்திருக்கும் வெற்றியை அமைச்சர் உதயநிதிக்கு கிடைத்த வெற்றியாக கொங்கின் மாமன்னன் உதயநிதி என உடன்பிறப்புகள் கொண்டாடியிருப்பார்கள். அதை காரணம் காட்டியே அவருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாரிசு அரசியல் சர்ச்சையும் எழுந்திருக்கும். அதற்கெல்லாம் வாய்ப்பளிக்காமல் பல்வேறு வியூகங்கள் மூலம் கொங்கு அரசியலை ஒடுக்கி மேற்கு மண்டலத்தை வென்றிருக்கிறது திமுக. அதனை மீண்டும் அழுத்தமாக சொல்லும் மேடையாக இன்றைய பொதுக்கூட்டம் அமையும்.